ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்து போன 2020 ஆண்டினுடைய 7 மாதங்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். இந்த 8வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு போதுமான வாக்குத்தத்தங்களை தந்து அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். தொடர்ந்து அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. எத்தனையோ விதமான சோதனைகள், வேதனையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த நேரத்திலேயும் கண்ணீருக்கும் காலை இடதலுக்கும் ஆத்துமாவை மரணத்திற்கும் தப்புவித்து ஜீவனை அருமையாக எண்ணுகிற தேவன் நம்முடைய ஜீவனை எல்லாம் அவர் தம்முடைய உள்ளங்கையிலே வைத்து பாதுகாத்து நம்மை நடத்தி வருகிறார். தேசத்திலே பரவி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸுக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக. ஒரு மிக்க தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளிலேயும் தேவன் வார்த்தைகளை கொண்டு அதிகமாக நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலேயும் அதிகமான பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. அருமையான ஒரு வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 2 தெசலோனியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் அதனுடைய 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தெசலோனிக்கேயருக்கு நிருபத்தை எழுதுகிறதான போது இந்த 3வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், மாத்திரமல்ல தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார். அவர் உண்மையுள்ளவராக இருந்து நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார் என்று அருமையான இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இதனுடைய அந்த கடைசி பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த கடந்து போன மாதங்கள் முழுவதும் எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காத்திருக்கிறார். இந்த மாதத்திலேயும் தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுவாராக. தேசத்திலே எழும்பிக் கொண்டிருக்கிறதான தீமைகள், நம்முடைய குடும்பங்களிலே வருகிறதான தீமைகள், நம்முடைய சரீரத்திலே வருகிறதான தீமைகள், இந்த தீமைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் விலக்கி காத்து கொள்ளுவேன் என்று அருமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே அவர் முதலாவது சீசர்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான போது அருமையான ஒரு வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளோ. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறதான போது இந்த வார்த்தை அவர் பயன்படுத்த சொல்லுகிறார். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், அப்படி என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதான போது, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான எல்லா தீமையிலிருந்தும் எங்களை ரட்சித்தருள வேண்டும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருள வேண்டும் ஆண்டவரே என்று நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதான போது தேவன் அந்த தீமையிலிருந்து எல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராக இருப்பார். சொல்லலாம், வாகனங்களிலே போகிறோம், வாகனங்களை வைத்திருக்கிறோம், மற்றும் பல 2 வீலர்ல நாம் போகிறோம், நடந்து போகிறோம், பல தூரங்கள் பிரயாணம் செய்கிறோம். அந்த நேரங்களில் எல்லாம் எப்போ என்ன தீமைகள் வருகிறது என்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில நான் ஜெபித்து, ஆண்டவரே என்னை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும் என்று நம்ம ஜெபித்து தேவ கரத்திலே கொடுத்து போகிறதான போது தேவன் அந்த தீமைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு 3 பேரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தீமையிலிருந்து ஆண்டவர் விலக்கி காத்த ஒரு 3 பேரை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு
ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தினுடைய 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் உம்முடைய ஆலயத்தில் விளங்குகிறபடியினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, இங்க அருமையான ஒரு தேவ மனுஷனை பார்க்க முடியும். யோசபாத் என்கிற அருமையான ஒரு தேவ மனுஷன். இவருடைய வாழ்வுக்கு விரோதமாக, ராஜ்யத்துக்கு விரோதமாக பலர் எழும்பி யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாய் கடந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் நிலை நிற்க முடியாத நிலையிலே தேவ சமூகத்தை பார்த்து ஆண்டுடைய நாமத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அதனுடைய 12வது வசனத்திலே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே தீமைகள் வருகிறதான போது நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். யோசபாத் இந்த சேனைகள் எழும்பி வருகிறதான போது தன் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறான். வந்த தீமையை பாருங்கள். அந்த தீமையான சூழ்நிலைகளிலே வரிசையாக அவர் சொல்லுகிறார். ஒன்று பட்டயம், அடுத்து சொல்லுகிறார் நியாய தண்டனை, நியாயமான தண்டனை, அடுத்து சொல்லுகிறார் பஞ்சம், அடுத்து சொல்லுகிறார் கொள்ளை நோய் போன்ற அந்த தீமைகள். இப்போ வரிசையாய் குறிப்பிட்டிருக்கிற இந்த தீமைகள் வருகிறதான போது இவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய கண்களை ஏறெடுக்க ஆரம்பித்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் வருகிறதான போது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? யாரை நம்ம பார்க்கிறோம்? அந்த நேரத்தில் உதவிக்காக மனிதர்களை அதிகமாக நம்ம நாடுகிறோம் அல்லவா? வியாதிகள் வருகிறதான போது மருத்துவர்களை அதிகமாக நம்ம தேடி போகிறோம். பணங்கள் குறைகிறதான போது மனிதர்களை நாம் நாடி போகிறோம். இந்த மாதிரி நாடி போகிறதான சூழ்நிலைகளிலே இங்கே ஒரு தேவ மனுஷன் அவருடைய கண்கள் முழுவதும் கர்த்தரையே நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. நாம் ஒரு நல்ல காரியத்தை அனுபவித்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், தேவனை சார்ந்து தேவனை பார்த்து தேவனிடத்திலிருந்து வருகிறதான அந்த பாதுகாப்பான, அந்த தீமையிலிருந்து விலக்கப்படுகிற அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கப்பட வேண்டும். அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். அதனால என்ன நடந்தது தெரியுமா? அவன் யோசபாத் அவனுடைய சேனைகளும் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்த ஆரம்பித்த போது எதிராய் வந்த சேனைகள் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு அழிந்தார்கள். அந்த தீமையிலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்களேன், அதுல ஒரு தீமை கொள்ளை நோய் என்கிறதான அந்த தீமை. இந்த தீமையிலிருந்து கூட அவர்களை தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த தேசத்திலேயும் பல நாடுகளில் இன்றைக்கு இந்த கொள்ளை நோயினாலே அதிகமாக தீமைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது, தீங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளிலே தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து அந்த தீமைக்கு விலக்கி காத்து கொள்வதற்காக நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீதை பற்றி பார்க்கிறோம். நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீத புத்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, அது நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது.
அவைகள் என் தலைமயிரிலோயும் அதிகமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். சங்கீத புத்தகம் 40வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பல தீமைகள் சூழ்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தன்னுடைய மாமன் மூலமாக வந்த தீமைகள், துஷ்ட மிருகங்களினால் வந்ததான தீமைகள், தன் சொந்த மகனாலே வந்த தீமைகள், இந்த மாதிரி அவருடைய ராஜ்யபாரங்கள் ஏற்றப்பட்ட காலங்களிலே அவருக்கு வந்த தீமைகள், இந்த மாதிரி தாவீதுக்கு நிறைய தீமைகள், அவனை சுற்றுச்சூழ நிறைய தீமைகள் கடந்து வந்தது. ஆனால் அந்த தீமைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவன் நீங்களாக்கி தாவீதை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, எப்போதுமே நாம் நினைத்திருக்க வேண்டும், நமக்கு தீமை இல்லை, நமக்கு எப்பொழுது சுக வாழ்வு அப்படி என்று நினைக்க கூடாது. சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால், கிறிஸ்தவன் ஆகிறதான போது, ஆண்டவருக்குள்ளாய் வருகிறதான போது பாடுகள் எல்லாம் தீர்ந்து விடும், வியாதிகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இல்லாவிட்டால் சிலர் அப்படியே சொல்லி அவர்களை சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், அது விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக. ஆனாலும் வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மெத்தையின் மேலே, பஞ்சு மெத்தையின் மேல் தூங்குகிறது அல்ல, முள்ளுகளுக்கு மேலே நடக்கிறது போன்றது. ஒரு பாடுகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு அனுபவத்திலே நாம் வாழ்ந்து போவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளின் ஊடாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை நாம் கண்டுகொள்ளுகிறோம். சில தீமைகளும் பாடுகளும் நான் வருகிறதான போது நான் சோர்ந்து போக கூடாது, நான் தளர்ந்து போக கூடாது. எனக்கு இந்த பாடுகள் வருகிறது, எனக்கு இந்த தீமைகள் வருகிறது, எனக்கு இந்த கஷ்டங்கள் வருகிறது என்று நான் சோர்ந்து போக கூடாது. யோபுடைய வாழ்க்கையில தீமைகள் கடந்து வந்த போதிலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தீமையான அந்த சூழ்நிலைகளிலேயோ கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அதனாலே அந்த யோபு இரட்டத்தனையாக கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையிலேயோ அந்த எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் சூழ்ந்து வருகிற நேரத்திலேயோ அவர் சோர்ந்து போகவில்லை. சில நேரங்களில் குகையிலே போய் படுத்திருக்கிறார், மலைகளிலே போய் படுத்திருக்கிறார், குன்றுகளிலே போய் ஒளித்திருக்கிறார், பலவிதமான பகுதிகளிலே போய் ஒளித்து தன் ஜீவனை பாதுகாக்க, பிராணனை பாதுகாக்க ஓடி ஒளித்த காலங்களும் நேரங்களும் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவனை தீங்குக்கு விலக்கி காத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் ஓடி ஒளிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்விலே தீமைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறதான நேரங்களிலே நாம் தேவ பிரசன்னத்திலே கடந்து வந்து, தேவ சமூகத்திலே நான் கடந்து வந்து, தேவ பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறதான போது நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்முடைய தீமையில் இருந்து கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 4வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்விலேயும் எத்தனையோ தீமைகள் கடந்து வந்தது. பல தீமைகளை நாம் சொல்ல முடியும். நீங்க 2 கொரிந்தியருக்கு பவுல் நிருபம் எழுதுகிறதான போது அவருடைய வாழ்வில் ஏற்பட்டதான தீமைகளை வரிசையாக ஒரு பட்டியல் போடுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அது ஒரு வேத பகுதியையும் கவனமாக நீங்கள் வாசிக்கும்படி, கவனமாக நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். 23வது வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். யோபுடைய அந்த தேவ மனுஷனுடைய வாழ்விலே வந்த தீமைகளை பாருங்கள். அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். அடுத்து, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டிருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள்.
ஒன்று குறைய, அப்படி என்றால் 39 ஒரு ஷிப்டுக்கு 39 அடிகள் மூலமாக 5 முறை அடிக்கப்பட்டிருக்கிறார். மறுபடி 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். ஒரு தரம் கல்லறி உண்டு. 3 தரம் கப்பல் சேதங்களில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் தீய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசனங்களிலேயும் சமுத்திரத்தில் உண்டான மோசனங்களிலேயும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் வெளிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்களேன், அருமையான ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இருந்தது, எல்லா அந்தஸ்துகளும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் தேவன் அவரை சந்தித்த போது அவர் எல்லாவற்றையும் அற்பமாக குப்பையாக எண்ணிவிட்டு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று லக்கை நோக்கி ஒரு ஓட்டம் ஓடுவதற்காக அவர் புறப்பட்டு வந்தார். அவர் தன்னுடைய ஊழிய பகுதிகளிலே தேவன் அவருக்கு வரங்களை கொடுத்தார், வல்லமைகளை கொடுத்தார், பிரசங்கிப்பதற்குரிய தாளந்துகளை கொடுத்தார், நிருபங்களை எழுதுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார், அற்புதங்களை நடப்பிப்பதற்குரிய வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். பல தேசங்களிலே போய் சபைகளை நிறுவுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லா விதமான வரங்களினால் கர்த்தர் அவரை நிறைத்து நடத்தினார். ஆமென். ஆனாலும் அதன் நடுவிலே அருமையானது தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த தீமைகளை பாருங்கள். ஆமே, வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு விசை கூட அதை மாறி திருப்பி உங்களுக்கு நேரம் இருக்குமே ஆனால் படித்து பாருங்கள். இவ்வளவு தீமைகளை சந்தித்திருக்கிறார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது நம்ம ஆனால் நிலை நிற்போமா? நாம் உருமுறுப்போம் அல்லவா? சோர்ந்து போயிருப்போம் அல்லவா? ஊழியங்களை விட்டு ஓடி இருப்போம் அல்லவா? கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வேண்டாம் என்று அப்படியே சோர்ந்து போயிருப்போம் அல்லவா? ஆமை, சின்ன சின்ன கஷ்டங்களை கூட சகித்துக் கொள்ளாமல் இப்பொழுது கூட எத்தனை பேர் ஜெபிக்காதபடிக்கு சோர்ந்து தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆமை, நீங்க சோர்ந்து போகிற காலம் அல்ல, நீங்கள் தளர்ந்திருக்க வேண்டிய காலம் அல்ல, நீங்க சும்மா இருக்க வேண்டிய காலம் அல்ல. தீமைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். இருக்கிற பலத்தோடு கூட நீங்கள் போங்கள். ஆமை, உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராகவே இருக்கிறார். ஒன்றை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வருகிறதான தீமைகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணியுங்கள். தேவ சமூகத்தை பார்த்து வேண்டுதல் செய்யுங்கள். எனக்கு இந்த மாதிரிப்பட்ட தீமைகள் கடந்து வருகிறது, இந்த மாதிரி தீமைகள் இருக்கிறது, நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், உண்மையுள்ளவர். ஆமே, உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்னீர். ஆமே, தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களை நீ தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் ஒரு தீமை எங்களுக்கு வராதபடிக்கு பத்திரமாய் காத்துக் கொள்ள வேண்டும். தாவீதை தீமைக்கு விலக்கி காத்தது போல பவுலுக்கு வந்த தீமையிலிருந்து விலக்கி காத்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை அவர் தன்னுடைய சிரசு மேல் அணிவதற்கு ஆயத்தமாய் தேவ சமூகத்தில் நிற்கிறது போன்று நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷமாகிய பாக்கியத்தை நாம் பெறும் வரையிலேயும் எல்லா தீமையில் மத்தியிலேயும் கிறிஸ்துவுக்காய் நாம் முன்னேறி செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக. ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள அருமையான எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அருமையான எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் உட்பட்ட எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிதாவே, ஒரு கொடிய இக்கட்டான சூழ்நிலையில ஹல்லேலூயா ஒரு தீமையான அந்த காலத்தில் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர்
பாதுகாப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் உடைய கண்ணின் கருவிழிய போல நீ பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உறங்காமல் தூங்காமல் இருந்து காத்துக் கொள்வீராக. காலையில கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனும் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். மாதத்தில் செய்கிற கையும் பிரயாசங்கள், வேலைகள், போக்குவரத்துகள், தொழில்கள், மிருக ஜீவன்கள், வாகனங்கள், கையும் பிரயாசங்கள், கவர்மெண்ட் வேலைகள், காலையில மற்ற தொழில்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய நன்மையான கரம் கூட இருந்து பூர்ணமாய் ஒவ்வொரு வழி நடத்தட்டும் என்று பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். தூர பகுதிகளில் இருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. மாதத்தில் நல்ல நல்ல செய்திகளை நாங்கள் கேட்டு கேள்விப்படும்படிக்கு கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். தேசத்தில் இருக்கிற இந்த முடக்கங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். வியாதியினுடைய அகோரங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். நன்மைகள் பூர்ணமாய் கிடைக்கட்டும். தேவாலயத்தில் கூடி ஆராதிக்கும்படியான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.